ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் ஐட்டம்ஸு அப்புறம் கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் வந்து ரேட்டோட பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் இருக்க த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் தாங்க. இந்த பாடியில் இருக்க லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து 8th ஃப்ளோரில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம். இந்த 8th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிச்சன் ஐட்டம்ஸும் இருக்குங்க. இங்கே தான் உங்களுக்கு இந்த 100 ருபீஸ் ப்ராடக்ட்டும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டீல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னலாம் 100 ருபீஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கன்றத சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஜார்லாம் வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற 4 பீஸ் ஜார் வச்சுருக்காங்க. அப்புறம் 3 பீஸ் ஜார் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம உப்பு புளி இது மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செட்டாகவும் வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்மி ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்பூனு ஃபோக்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேயில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. சைஸ் வாரியாகவும் வச்சுருக்காங்க. ப்ரைஸும் வந்து உங்களுக்கு வேறு ரேஞ்சில் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோக் ஸ்பூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸு, அப்புறம் ஜல்லி கரண்டி, அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம பொரியல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பட்டை கரண்டி, ஸ்பூனு, அன்னக்குத்தி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ்லாம் ஃபில்டர் பண்ணுறது கூட ஸ்டீல்லே இருக்குங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் கனெக்ஷன்லேயே வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதில். அப்புறம் இந்த அப்பளம் பொரிக்கிறது அது எல்லாமே வந்து இதில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. லாங் ஸ்பூனும் இருக்குது, ஷார்ட் ஸ்பூனும் இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைனில் என்ன ரேட்டில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. ஸ்டீலை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாடி சரவணாவில் நல்ல பெஸ்ட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். ரேட்டெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்த்து ஃபார் மணினே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து சட்டுன்னு துரு பிடிக்கிறது கிடையாது. ஸோ நமக்கு வந்து குட் குவாலிட்டி ஸ்டீல்னாலே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நார்மலான ப்ரைஸ் வந்து நல்லா தான் இருக்குது இது வந்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கரண்டி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கரில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்டி நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் கரண்டி வேணாலும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூனுமே பாருங்களேன், இந்த எண்ணெய்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம இந்த தோசை சப்பாத்தி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழி கரண்டி எல்லாம் அழகாக பெரிய பெரிய சைஸ்லேயும் இருக்குங்க. அதனால் லென்த்தாக இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, இந்த மாதிரி சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்பூனுமே வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, கம்மி ப்ரைஸ்லேருந்து அதிகமான ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி ஃபில்டர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பாருங்கள் எவ்வளோ சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ இந்த அவுல் இதெல்லாம் மிக்சருக்கெலாம் பொரிப்போம் இல்லையா, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ ஏதாவது நம்ம வேக வைக்கிறோம் சோயா சங்க்ஸு அதெல்லாம் கூட ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபில்டரு. ஸோ இதில் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் இருக்குங்க. அதிலே குட்டி குட்டி சைஸஸ்லாம் கூட இந்த ஆங்கிளில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் ப்ரைஸோடவே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த வத்தல் பூரி எல்லாம் பொரிப்போம் இல்லையா, அந்த வலைக்கரண்டியுமே இங்கே வந்து இருக்குங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான இந்த மாதிரி குட்டி குட்டி டிஷ் பாக்ஸஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குங்க. இப்போ நம்ம குட்டியாக ஒரு பொரியல், அப்புறம் வந்து ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது சப்பாத்தி அந்த மாதிரிலாம் போட்டு தரணும்னா கூட இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சோப்பு பாக்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல்லே வந்து ஓப்பனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி சோப் பாக்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டீல் சாமானை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கடாய் வந்து தாளிக்கிற கடாய் வந்து அடியில் காப்பர் பாட்டம் கொடுத்துருக்கிறதுனால சட்டுன்னு வந்து உங்களுக்கு கருகி போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் தான். நல்லா கனமாகவே இருந்துச்சு பாத்திரம், ரொம்ப லைட் வெயிட்டாகவே இல்லை. ஸோ அதனால் வந்து இது வாங்கினா நம்ம ஒரு சின்ன குவான்டிட்டியாக வந்து ரசம் அப்புறம் இந்த ஆம்லேட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் டிஷ் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் வெயிட்டில் இருக்குது. ப்ரைஸும் வந்து உங்களுக்கு நார்மலான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்னதாக வந்து ஒரு சப்பாத்தி இடியாப்பம் இதெல்லாம் போட்டு வைக்கணுன்னா கூட வந்து பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்நாக்ஸு அதெல்லாம் கூட போடலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியரும் இருக்குது. குட்டி குட்டி கேரியர்ஸ் 3 அந்த மாதிரிலாம் இப்போ சாப்பாடு கட்டி கொடுக்குறவங்க ஆஃபீஸ்க்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற மாடல்
வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடியில் லிட்டு வந்து வருதுங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டிஷ் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்கிறதும் இருக்குது, இந்த மாதிரி நல்லா திக்காக லிட்டோடு இருக்கிறதும் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸை கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கிறதா இந்த கிளாஸ் லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ போட்ட டிசைனு, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் பிரிண்டெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த இது பாருங்களேன், குட்டியாக ஒரு இட்லி பாத்திரம் மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இது பார்க்கறதுக்கே. அப்புறம் இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாரல் பிரிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது பெயிண்ட் எல்லாம் வந்து இல்லை, ஆனால் நமக்கு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே இது வந்து போகாது. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னா, இப்போ நமக்கு ஒரு 25 பீசஸ்ஸு 50 பீசஸ் நீடடுனா ஒரே குவான்டிட்டியில் நமக்கு நிறைய அளவு இங்கே கிடைக்கிறதுனால நமக்கு வந்து டிமாண்ட் இல்லாமல் வந்து ஒரே பீசஸாக ஒரே மாதிரி இருக்க பாத்திரமாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு நியூவாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், நல்லா ஒரு ஸ்கொயராக பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து அழகாக இந்த மாதிரி மேலே வந்து அந்த ஃப்ளாரல் பிரிண்ட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு, நல்லா டெப்த்தாகவே இருக்குது. நம்ம வந்து நட்ஸு அது மாதிரிலாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி கூட இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு எல்லா பாத்திரமே வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். சைடில் ப்ரைஸும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் மற்ற ஷாப்ஸில் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் அதிகமாக இருந்துச்சா, எந்த ப்ராடக்ட் ரேட் அதிகமாக இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தாளிக்கிற வால் கரண்டிலே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு காஃபி டபரா செட்டு மாதிரி பார்த்தோம். அதிலே வந்து இந்த மாதிரி பால் காசுற வால் கரண்டியுமே இருக்குங்க. இது வந்து அந்த பிளாக் மெட்டலில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த பால் காசுற வால் கரண்டி. என்ன ஒன்றுனா இந்த மாதிரி வால் கரண்டி கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டா காசிட்டு நம்மளால் திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த வால் கரண்டி ஃப்ரிட்ஜில் நீட்டிகிட்டே இருக்குது. அதனாலே நான் எப்போவுமே இந்த வால் கரண்டி எடுக்கிறது கிடையாது, பால் காசுறதுக்கு தனியாக பாத்திரமாகவே எடுத்துறது. ஏன்னா அது மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் செட் பண்ண வாட்டமாக இருக்கும். இது கரண்டி தனியாக இப்படி நீட்டிகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் ஃப்ரிட்ஜில் வச்சா டோர் க்ளோஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, இல்லைனா மேலே இருக்க ஷெல்ஃப் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பால் கரண்டி வாங்குறதுல ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு வாட்டி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டோலியத்தில் வந்து உங்களுக்கு இந்த தாளிக்கிற வால் கரண்டி வந்து நிறைய இருக்குங்க. ஸோ குட்டி சைஸும் இருக்குது, பெரிய சைஸஸும் இருக்குது. இப்போ நம்ம சட்னி அப்புறம் இந்த சக்கரை பொங்கலுக்கெல்லாம் வந்து நெய்யில் வறுப்போம் இல்லையா, முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. இது வாங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னே வந்து நான் சொல்லுவேன் இந்த வால் கரண்டி. கிச்சன் ஐட்டம்ஸ்லேயே மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி மக்ஸ் தாங்க. அதில் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண டிசைனில் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிச்சன் ஐட்டம்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனலான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அப்டேட் வரும். தேங்க்யூ.